ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீந்து போன இட்லியை வச்சு தான் முட்டை மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலா இட்லி பண்ணுறதுக்கு 3 இட்லியும் 2 முட்டையும் எடுத்திருக்கேன். இட்லி இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீட்டு வாக்கில் சின்ன சின்னதாக இந்தமாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தோடையே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. குடமிளகா பாதி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கணும், காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ முட்டையை சேர்த்துடலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி விட்டுறலாம். முட்டையோட மசாலாவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும். மசாலாவுக்கு தேவையான அளவு தான் உப்பு சேர்க்கணும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கிளறி விட்டுறலாம். துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறும்போது கூட உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு முட்டை மசாலா இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். கலந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செம ருசியான 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய முட்டை மசாலா இட்லி ரெடி ஆயிரும். இட்லி மீந்து போச்சுன்னா இனிமேல் கவலையே இல்லை. இந்தமாரி டக்குன்னு ரெடி பண்ணிடுங்க. வீட்டில் எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு கேட்பாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. முட்டை மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே இட்லி தோசைன்னு போர் அடிக்காமல் இந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.